பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதனைகள் தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரே அப்பா, உடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உடைய அன்புள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் அப்பா, நீரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீரே பரிசுத்தர் அப்பா. சேனையின் கர்த்தர் நீ பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரே ஓயாமல் பரலோகத்திலே துதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா நாங்களும் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவனின் பரிசுத்தமானவர் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்துவீராக. இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் ஆசீர்வதி பிரேசி கிறிஸ்துவ கேள்வி பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடலாம். பழைய பாடல் தேவா பிரசன்னம் தாருமே தேவியும் பாதம் தொடங்குகிறோம். Oh,
உம்மைத்தானே நம்புவேன்
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்தபடியினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு விலையேற பெற்ற நாள். இந்த நாளிலே நாம் காக்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக நாம் இன்றைக்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 128 சங்கீதம் முதல் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு குடும்பம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தகப்பன், தாய், பிள்ளைகள், நாம் வாழ்கிற இந்த காலம் நாம் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த காலவெளியில் அறிய வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அந்த வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் இருந்தவண்ணமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசணும். நீ பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். நல்ல இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நெருக்கமான சூழ்நிலையில கூட உம்முடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை சரியான பாதையில நடத்தும். அப்பா, நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் எங்களை நடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இங்கே வாசித்த பகுதியில 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நல்ல கவனிங்க. மனைவி, பிள்ளைகள், கணவன், இந்த காரியம் சொல்லப்படுகிறது. யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த மனிதன் தான் மட்டுமல்ல, தன் மனைவி, தன் பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். குடும்ப தலைவர், குடும்ப தலைவி கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் பிள்ளைகளுக்கு மாதிரிகளா இருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், இப்படி அலைந்து கொண்டிருக்கிற சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன். வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாததுனாலே இந்த விதமான காரியங்கள் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிள்ளைகள் மேல் கருசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பெற்றோர் நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்துட்டா போதாது, நாம் பிள்ளைகள் மேல் கருசனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அப்படி காணப்படுகிறோமா? பிள்ளைகள் வளர்கிறார்கள், ஏதோ போறாங்க வராங்க. பிள்ளைகள் மேல் கருசனை இருக்கணும். பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. பிள்ளைகள் மேல் பெற்றோர் பிள்ளைகளை கருசனையாய் காக்க வேண்டுமா?
நாம் காக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர்கள் வளர்ந்து அவர்கள் குடும்பமாகும் போது நமக்கு பாரங்களாக இருப்பார்கள். சில சொல்வதை கேட்டிருக்கிறேன். பிள்ளைகளை பெற்றோர் சரியாய் வளர்க்காததினாலே முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்படுகிறது. எப்படி வளர்க்க வேண்டும்? பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்திலே வளர்க்க வேண்டும். அவர்கள் நம்ம கொஞ்சம் கரிசனை வைக்க வேண்டுமா? அதற்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? அவன் மனைவி வீட்டோரும் கனித்தரும் திராட்சை கொடி, கனித்தரும் திராட்சை கொடி. பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள். உங்க பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வேலையில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சம் பார்க்கலாமே. நீங்க பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நாம் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்க வேண்டும், கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். வாசிங்க. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று. நல்ல கவனிங்கள, அவைகளை இன்னார் இடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க, உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீ எப்படி இருக்கிற? சிறுவயது முதல் விசுவாசத்தையும் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையும் நீ அறிந்திருக்கிறாய். எப்படி? வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால், என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோகிசாலுக்குள்ளும், நல்ல கவனிங்க, உன் பாட்டியாகிய லோகிசாலுக்குள்ளும், உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உன்னை நான் பார்க்கும் பொழுது நீ சிறுவயது முதல் தேவ பக்தி உள்ளவன், தேவனை சார்ந்து வாழ்ந்தவன். ஏன்னா உங்க பாட்டி உங்க தாய் உன்னை கர்த்தருக்குள் வழிநடத்தியிருந்தார்கள். அந்த வழிநடத்தல் தான் இன்னைக்கு நீ நிலைத்திருக்கிறாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழிநடத்தி இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை எங்க இருக்கலாம்? கிரவுண்ட்ல இருக்கானா? ஆலயத்தில் இருக்கானா? வேற எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கானா? ஆலயத்தில் இருக்கிறார்களா? தேவனை தேடுகிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உனக்கு மட்டுமல்ல கர்த்தருக்கும் அவன் சாட்சி உள்ளவனா இருப்பான். உனக்கு எல்லா காரியத்திலும் நன்மை செய்கிறவனா இருப்பான். உன் பிள்ளைகளை கருத்தாய்
கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் வளர்க்க வேண்டும். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். எப்படி அந்த அந்த மனசு அங்க சொல்றதை பாருங்களேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அணிகளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க பாட்டியை பார்த்திருக்கிறாரு, அவங்க தாயை பார்த்திருக்கிறாரு, அவங்க இருந்த விசுவாசத்தையும் பார்த்திருக்காரு. அதே விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. நான் என்ன பண்றேன்? பார்க்கிறோம்பா. ஏன்னா உன்னை அந்த அளவு கர்த்தருக்குள்ள வளர்த்திருக்கிறார்கள், அந்த அளவு கர்த்தருக்குள்ள வளர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு வளர்ந்து இருக்கிற பெரியவர்கள் உங்க பிள்ளைகளை நீங்க எந்த அளவுக்கு வளர்க்கணும்? தாய் தகப்பன் சரியா வளர்க்கல, அது வேற. இப்ப நீயாவது உன் பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள ஒரு ஆளா இருக்கிறாயா? உன் பிள்ளைகள் சண்டே கிளாஸ் நாட்களில் சண்டே கிளாஸ் போறாங்களா? யூத் மீட்டிங் நாட்களில் யூத் மீட்டிங் போறாங்களா? கவனிக்கிறியா? நீ ஏதாவது அதை குறை சொல்லிட்டு அதை பிடிச்சிக்குங்க. அதனால யூத் மீட்டிங் போவாது. ஆமா, நம்மள தான் குறை சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க தடை பண்ணிடுங்க. பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும், தேவனுக்குள் வளர்க்க வேண்டும். அதுவும் ஆலய பிரகாரங்களில் அவர்கள் முதன்மையாய் காணப்பட வேண்டும். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போங்க, நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அதன்பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். ஒரு அருமையான வார்த்தை இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்க்கிறோம், ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது அவர்கள் யார், அவனுடைய நிலை என்ன, ஆனா அவங்க விசுவாசத்தை பார்க்கலாம். என்ன விசுவாசம்? வாசியம் மறுபடியும் 1ஆம் வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். தீமோத்தேயு குறித்து சொல்லும்போது சொல்லாரு, அவர்களுடைய நிலை மாறுபட்ட நிலை, ஆனாலும் விசுவாசம் உள்ளவர்கள். அவள் யாரா? விசுவாசம் உள்ளவர். அப்போ அந்த விசுவாசம் அவன் தாய்க்குள்ளும் அவன் தகப்பனுக்குள்ள இருந்தபடினாலே அவன் முதல் பிஷப்பாக மாற்றப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்கிறீர்களா? முதலாவது, பிள்ளைகள் ஆலயத்துக்கு கொண்டு போக வேண்டும், தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும், தேவனோடு வர வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் இந்த நாளில இதை குறித்து சொல்லுங்கன்னா, நீங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வெளியில சுற்றக்கூடாது, பெற்றோரும் வெளியில அங்கும் இங்கும் போகக்கூடாது, வீட்டில் அடங்கி கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதிலும் கேட்கிறதிலும், பிரசங்கங்கள் டிவியில யாரெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மைதான். இது முடிஞ்ச பிறகு அதே நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமா? அதுக்கப்புறம் பழைய நிலைக்கு போவீர்களா? கொஞ்சம் யோசிக்கணும், பார்க்கணும். இப்ப தெரிந்த பிள்ளைகளை உங்க கண்டிப்புகளை கொண்டு வாங்க. படிப்புன்னு சொல்லி டியூஷன்,
பிள்ளைங்க படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கூட டியூஷன் அனுப்பிச்சிருங்க. இப்போ டியூஷன் போக முடியுதா? கொஞ்சம் பாருங்களேன். அவங்களுடைய படிப்பு நிலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணா இப்போ எழுதுகிற எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த அதே நிலை தான் அவங்க தொடர்ந்து கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் உயர்த்துவார், ஞானத்தினால நிரப்புவார். பிள்ளைகள் முதல்ல கர்த்தருக்குள்ள வளர்க்க வேண்டும். பெற்றோருக்கு அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். என்ன விசுவாசம்? ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்கு போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமைனா வேற எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் நீங்க இருந்தாதான் உங்க பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் வரும். நீங்க இருந்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை வரும். அதுதான் சொல்றாரு, முந்தி உன் பாட்டி கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் உன் தாய் கிட்ட இருந்தது, அவங்களுடைய தகப்பன் கிட்ட இருந்தது, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. உங்ககிட்ட இருக்குதுப்பா அந்த விசுவாசம், நீ தேவன் பேர்ல இருக்க பக்தி உங்ககிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கா? நாம இருந்தாதான் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை 5 மணி என்று சொன்னால் 6 மணிக்கு மேல வந்தவங்களும் உண்டு. இன்னைக்கு ஆராதனைக்கே போக முடியாம இருக்கிறீங்க. ஆராதனை 8 மணிக்குன்னு சொன்னா முடிகிற நேரத்தில் கூட 9 மணிக்கு 10 மணிக்கு வந்தவர்கள் உண்டு. வரும் காலத்திலாவது உங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரோட இணைந்து வாழ்வதை கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாசிங்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்கிற போதும், படுத்துக் கொள்கிற பொழுதும், எழுந்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது, அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும், உன் வீட்டின் நிலைகளிலும், உன் வாசல்களிலும் எழுதுவாயாக, உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எல்லாம் கவனிங்க. நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளை குறித்து கருத்தா என்ன பண்ண போதி. எதை குறித்து? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. உனக்கு நான் சொன்னதை உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு? கருத்தாய் போதி. இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் வழி நடத்தி வந்த அந்த நடத்துதலை கொஞ்சம் நீ சொல்லணுமா? இன்னைக்கு நீ நல்ல நிலையில இருக்கிற, இன்னைக்கு நல்ல சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அதற்கு முன்பாக நீ பட்ட கஷ்டம், படுக்க இடமில்லை, உட்கார இடமில்லை, வாடகை கொடுக்க முடியாத காலம், மாற்று வஸ்திரம், அதற்கு பட்ட கஷ்டம், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து உன் பிள்ளைகள் சொன்ன, நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை தேடினதுனால தான்பா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நடந்த நாட்கள் உண்டு, நடந்து பிரயாணம் பண்ண நாட்கள் உண்டு, சைக்கிள் சென்ற நாட்கள் உண்டு. இன்றைக்கு கார்ல போறேன், அல்லது பைக்ல போறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என் கூட இருந்தார். உன்னால் சொல்ல முடியுமா? உன் பிள்ளைகளுக்கு அவைகளை குறித்து கருத்தாய் போதி. அது சொல்ல பாருங்களேன், நீ உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும், எல்லா சூழ்நிலையும் அவைகளை குறித்து என்ன பண்ண? கருத்தாய் போதி. நீ பட்ட கஷ்டத்தை சொல்லு. இன்னைக்கு நான் உனக்கு வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ் என்னால போட முடியாம இருந்தது, நான் கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நான் அனுபவித்த அந்த வேதனை என் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது என்று கர்த்தரிடத்தில் கேட்டேன்.
கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நீயும் கேளு, உனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று என்ன பண்ணுமா? கருத்தாய் போதிக்க வேண்டும். அழகான வார்த்தை. 11ஆம் அதிகாரம் உபாகமம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 11. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது, வழியில நடக்கும் பொழுது, படுத்துக் கொள்ளுகிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது அவைகளை குறித்தே பேசி. எவைகளை குறித்து? கர்த்தர் உன்னை நடத்தி வந்த அற்புதங்களையும் வழி நடத்துதல் குறித்து பேசு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவர்களுக்காக தியாகம் பண்ணுகிற பெற்றோர்கள் உண்டு. உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகளின் மத்தியிலே அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்தினால் வரும் காலங்களிலே உங்களை காப்பாற்றுவார்கள், உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். முதிர்ந்தவர்கள், நான் இதுவரைக்கும் செய்யவில்லையே, என் காலம் கடந்து விட்டது என்று சொல்லி நினைக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க ஜெபித்தால் போதும், அவர்களை கர்த்தர் மாற்றுவார். ஒரு முறை வின்சன் அண்ணன் எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி அவர்கள், என்ன பாஸ்டர் நைட் பிரேயருக்கு வரல, என்னாச்சு? ரொம்ப பிள்ளையுடைய திருமணம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டீங்களா? சந்தோஷம். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் நாம் இருக்கிற காலம் வரைக்கும் ஜெபிக்கணும். அவர்கள் பிள்ளைகள், அவர்களும் அவர் பிள்ளைகளும் நல்ல சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம ஜெபம் அவசியம். அப்பாவுடைய ஜெபம் அவசியம், தாத்தாவுடைய ஜெபம் அவசியம். நான் திரும்ப அந்த ஆல்நைட் பிரேயருக்கு போக பிரயாசப்பட்டேன். எதற்காக சொல்றேன்னா, என் பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பிள்ளைகளை. இல்லை இல்லை இல்லை, நம்ம ஜெபம் தான் அவங்களை காப்பாற்றும், நம்ம ஜெபம் தான் அவர்களை உயர்த்தும். அவளுக்கு திரும்ப உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, நீ நல்லா இருக்கிறப்பா, நல்லது, உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்து. தாத்தாவா இருந்தா சொல்லு, அப்பா அம்மாவா இருந்தா சொல்லுங்க, பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்த வேண்டும். ஆலயத்திற்கு பிள்ளைகள் தொடர்ந்து வர வேண்டும். தேவனை தேடுனா தேவன் உன்னை தரித்திரராக விட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். அதே உபாகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் வாசிங்க. 17, 19, 20. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கான ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு தான் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இது வாசிக்க வாசிக்க உன் இருதயத்தை சந்தோஷிப்பிக்க வைக்கும். அன்பான என்னுடைய பிள்ளை, பல புத்தகங்களை படிக்கலாம், ஆனால் வேத புத்தகம் தான் நம்மை சரியான பாதையில நடத்தும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அன்பான என்னுடைய பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
வேதத்தை நேசிக்கிறோமா? வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறோமா? நீங்கள் இருக்கணும், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு தகப்பன் அந்த பிள்ளைய சரியான அடி அடிக்கிறான். அடினா அந்த அளவுக்கு நான் உடனே வந்தேன், நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. பைபிள் படிக்காம காப்பி எடுத்து குடிச்சுட்டான். பைபிள் படிக்காம காப்பி குடிச்சுட்டான். காலையில அவங்க வீட்டில் அது ஒரு அடக்கம் வச்சிருக்காங்க. முதல்ல பைபிள் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான் காப்பி, அதுக்கப்புறம் தான் டிஃபன். இன்றைக்கு அந்த பிள்ளை ஒரு பெரிய ஆசிரியராக இருக்காங்க. நீங்க ஏன் சொல்றீங்கன்னா, பிள்ளைகளை ஆலயத்துக்கு வருகிறது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் வேதத்தை வாசிக்கணும். இதை பார்க்கிற கேட்கிற தம்பி தங்கச்சி ஒழுங்கா ஆலயத்துக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார், உன்னை ஜாதிகளுக்குள்ளே உயர்த்துவார். பெற்றோர் பிள்ளைகளை முதலாவது ஆலயத்துக்கு நடத்தணும், வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதினால் தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரோவா பட்டணத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் யாருன்னா, வசனத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல தெசலோனிக்கர் பட்டணத்தை காட்டிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்ப வேதத்தை வாசித்தா நல்ல குணம் இருக்கும் இல்ல? வேதத்தை வாசிக்க என்ன குணம் வரும்? நற்குணம் வரும், நல்ல குணம் வரும். இல்லைன்னா என்ன குணம் வரும் சொல்லுங்களேன்? கெட்ட குணம் வரும். என்ன குணம் வரும்? ஆமா, பைபிள் படிக்கணுங்க, பைபிள் வாசிக்கணும். ஒரு குறிப்பு வைக்கணும், ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிக்கணும். ஒரு அதிகாரம் வாசி, 2 அதிகாரம் வாசி, உன்னால முடியல எழுத்து கூட்டி வாசித்து பாரு. பக்கத்துல புஷ்பாஸ் இருக்காங்க, படிக்கவே தெரியாது. அந்த பைபிளை பார்த்து பார்த்து இன்னைக்கு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எங்கே இருக்குன்னு சொல்ல பக்கத்துல தான் இருக்காங்க, கேட்டு பாருங்க. சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பைபிள் படிக்கவே, ஆதியாகமம் எங்க இருக்குன்னு தெரியாது, பார்த்தோன்னா எல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சொன்ன உடனே எடுக்கிறாங்கன்னா காரணம் தெரியுமா? இந்த பைபிளை வாசிக்கத்தாங்க. வாசிக்கணும். அவங்க குறித்து சொல்றாரு, தெசலோனிக்க பட்டணத்தாரை காட்டிலும் அவங்க யாரா இருக்காங்கன்னா நற்குண சாலிகளா இருக்கா. காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை ஆராய்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல அந்த பட்டணத்தை மனோ வாஞ்சியா இருந்தார். நமக்கு அந்த வாஞ்ச வேண்டும், வேதத்தை வாசிக்க. யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள். எது தெரியுமா ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது? வேத வசனம். அவர் யார்? அவர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிறதெல்லாம் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். உண்மை. அது எதன் மூலமா அறிய வேண்டுமா? வேத வசனத்தின் மூலமா தான் நாம் அறிய முடியுமா? அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஏன் வாசிக்கணும்?
சங்கீதம் 19 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் அல்லேலூயா. பேதையை ஞானியாக்குறது தான் கர்த்தருடைய வசனம். அதை கை கொள்ளணும், வாசிக்கணும். முதல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். இரண்டாவது வசனத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். அது உன்னை ஞானியாக்குறது. அது மட்டுமல்ல, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, உன்னை பாதுகாக்கிறது. உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்துவது. பெற்றோருக்கு நான் சொல்லிட்டு வரேன், பெற்றோரா ஆக போகிறவர்களுக்கு சொல்லிட்டு வரேன். வாலி பிள்ளைகளும் அதை கவனிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை பிரியமா இருக்கணும். அதே போல ஆலயத்தை நேசிக்கணும், ஆலயத்தின் மேல எப்படி இருக்கணும், பிரியமா இருக்கணும். நீங்க இருந்தாலும் அதான் சொல்றாரு. அருமையான இந்த வசனம் சங்கீதக்காரன் சொல்லும்போது அழகா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவன் அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் மனைவி வீட்டோரும் கனித்தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளியமர கண்டுகள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வைக்கான். அழகான வார்த்தை. இந்த வாசனை போயிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு நீ பயந்தாதான் உன் மனைவி உன் வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடி, அவர்கள் தேவனை ஆலயத்துக்கு கொண்டு வரும். நீ கர்த்தருக்கு பயந்தாதான் உன் பிள்ளைகள் பந்திய சுற்றில ஒளியமர கன்றுகள், அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்துகிறோம். நம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். பெற்றோர் ஜபான் சொன்னாலே பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுல பிள்ளைங்களா இருக்கும்போது குடும்ப ஜபம் பண்ணும்போது என்ன, அப்பாதான் ஜபம் பண்ணணும், அம்மாவை ஜபம் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அம்மா ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு, சீக்கிரமா முடிச்சிருவாரு. அவங்களே ஜபம் பண்ண சொன்னோம்னா ஒவ்வொருத்தரும் ஜபம் பண்ண சொல்லுவோம். அப்பா ஆசீர்வாதியம், அம்மா ஆசீர்வாதியம், அண்ணன் ஆசீர்வாதியம், ஒவ்வொருத்தர் பேரு சொல்லணும். ஆமே, ஜபா முடிஞ்சிருச்சு. அந்த கற்றுக் கொடுத்துதான் இன்றைக்கு அந்த விசுவாசத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளை ஜபத்தில் நடத்த வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை ஆலயத்திற்குள் நடத்த வேண்டும். அது நடத்தணும்னா நீங்க முதலாவது ஆலயத்துக்கு வரணும். பெற்றோராக இருக்கிற நீங்க பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு நீங்க ஒரு பக்கம் வர ஆலயத்து வாசல்ல வரும். அங்கிருந்து சாத்தானுங்க 2-3 பேர் நிற்பானுங்க, அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் அதெல்லாம் கடந்து வந்தவன் தான். அல்லேலூயா. பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்கிறாங்களா? உன்னுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். பெற்றோராகிய நீ அதை கவனிக்க வேண்டும். வருகிற காலம் ஆலயம் துவங்க நாட்கள் தொடங்கும் போது நீங்க முதல்ல ஆலயத்துக்கு வாங்க, பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. கிரிக்கெட் வேண்டாம், டியூஷன் வேண்டாம், மற்ற 6 நாள் படிக்கட்டும். அந்த ஒரு நாள் படிக்கிறதுனால பெரிய ஞானிகள் ஆகிடப்படுறதில்ல. ஒரு முறை ஒரு போதகர் மீட்டிங்ல நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு போன் வந்தது. அதை எடுத்து ஆன் பண்ணி பேசினேன். பிரசங்கம் பண்ணி இருக்கிறவர் பிரசங்கத்தை நிறுத்திட்டார். நிறுத்திட்டு என்னை பார்த்து கேட்டாரு, நான் தலைவர். என்னை பார்த்து கேட்டாரு, தலைவராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த நேரத்தில் பிரசங்கத்தை விட்டு 1 கோடி லாபமான காரியம் இருந்தாலும் பிரசங்கத்தை விட்டு நீ என்ன பண்ணாத, அதை பேசாத, வியாபார விஷயமா இருக்கலாம். இல்லை, எனக்கு அப்படியே செத்து போயிட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு,
கர்த்தருடைய நாளிலே எத்தனை கோடி உனக்கு வருமானம் வந்தாலும் அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது, வீணாதான் போகும். கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து மறுநாள் வியாபாரமோ அல்லது ஆபீஸ் காரியமோ நீங்க போய் பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், லாபகரமா இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க அன்பான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கிறோமா? முன்னேறி போகிறது போலதான் பின்னேறி போகும்னு சொன்ன ஒரு பழமொழி. முன்னேறி எப்படி போதோ அது போல பின்னேறி போகும். முன்னேறி தகப்பன் தாய், பின்னேறி பிள்ளைகள். நீ கோணலா போனா உன் பிள்ளைகள் கோணலான வழியில போவாங்க, நீ நேராய் போனா உன் பிள்ளைகள் நேராய் வருவாங்க. அந்த நேரான அனுபவம் தான் கர்த்தருக்குள் இருக்கிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? முதலாவது, பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ளும் நடத்த வேண்டும், வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அது தாய் தகப்பனத்தில் இருக்கிறது. அவர்கள் வளர்ந்து உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருப்பார்கள், கர்த்தருக்கும் சாட்சி உள்ளவர்களாயிருப்பார்கள். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தருக்குள் நடத்தும் போதுதான் பெற்றோர் கீழ்ப்படிவார்கள். பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்க்கும் போதுதான் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள். வேதவசனம் சொல்கிறது, தாய் தகப்பனை கனப்படுத்தும் போது ஆயுசு நாட்கள் பெறுகிறது. அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். இரண்டாவது காரியம், பெற்றோர் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேண்டாம்? நல்ல ஆகாரம். பிள்ளைகள் மேல் ஒரு கரிசனை இருக்கணும் பெற்றோருக்கு. நிறைய தகப்பன், நிறைய தாய் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது. முதல் கடமை, பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும். இரண்டாவது, பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது, என்ன ஈவு, அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை வாங்கி கொள்ளுதான் தகப்பனுடைய வேலை இல்ல. என்ன என்ன வேணும், அதுக்கப்புறம் சொல்ற நான் செய்யறேன்றாரு. முதல்ல பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கரிசனையாய் கவனிக்க வேண்டும். எந்த விஷயத்துல? ஆகார விஷயத்துல. நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும். அதற்கு பெற்றோர் நீங்கள் என்ன செய்யணும்? இருந்தா தானே கொடுக்க முடியும், இருந்தா தானே கொடுக்க முடியும். இருக்கணும் என்ன பண்ணணும்? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 வசனம் பாருங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? எல்லாம் எல்லாம் கிடைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாப்பாட்டுக்கு ஏங்கின காலங்கள் உண்டு. சாப்பாடு கிடைக்குமா?
யாராவது கொடுக்க மாட்டாங்களா என்ற காலங்கள் என்னுடைய வாலிப பருவத்தில் நான் அப்படி அனுபவிச்ச சாப்பாட்டுக்காக. நானும் வளர்ந்தேன், திருமணமாகி பிள்ளைகளையும் பெற்றெடுத்து ஆரம்பித்த பிறகு நான் இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, நான் எந்தெந்த காரியத்திற்கு ஏகினோ அது என் பிள்ளைகள் ஏகக்கூடாது. நான் எந்தெந்த காரியத்துக்கு, சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், வசதத்துக்காக இருக்கட்டும், நான் ஏங்கின காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு அவங்க ஏங்கக்கூடாது, அவர்கள் திருப்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சாரு. இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கெல்லாம் பட்ட கஷ்டங்கள் ஏறாது. என்னைக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேனோ, ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டு அவருக்குள் வாழ ஆரம்பித்தனோ, அவர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த விசுவாசத்தை தான் நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டு என் பிள்ளைகளும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எது இருந்தாலும் சரி, பால் வேணுமா, ஜபம் தான், ஆண்டவர் பால் கொடுத்துருவார். நல்ல சிக்கன் மட்டன் வாங்கணுமா, அதுக்கேற்றபடி வழி திறப்பார். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு என் பிள்ளைகளுக்கு செய்யணும். மிச்சம் தான் இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகளை வீட்டில் வளர்த்தோம். இன்றைக்கு அவங்களாம் பெரிய பெரிய ஆள், பேரன் பேத்திகளை எடுத்திருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் கொடுத்தார். நீங்க கேட்டு பாருங்களேன், உன் பிள்ளைகளுக்கு நேர்த்தியானது கொடுக்க வைப்பார். அதுதான் பெற்றோருடைய வேலை. அவங்க நல்ல நல்ல வஸ்திரம் கொடுக்கணும், நல்ல ஆகாரம் புசிக்கணும், நல்ல ஆகாரம். மூன்றாவது காரியம் பாருங்க, நல்ல வஸ்திரம் கொடுக்கணும். என்ன பண்ணுமா? அது யாருடைய வேலை? பெற்றோருடைய வேலை. வாசிங்களேன், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம். முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். நல்ல வஸ்திரம், பல வர்ண அங்கி, அது சரித்திரத்திலே இருக்கிறது. அவன் அதை போட்டுதான் எங்க வேணாலும் போவான். எங்க அப்பா எடுத்து கொடுத்த வஸ்திரம். யோசேப் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பையன். அதனால்தான் அந்த அங்கே கூட அவன் கிழிச்சு அதெல்லாம் ரத்தத்தை துவைத்து உன் குமாரன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு யாக்கோபுரத்துல போய் சொன்னாங்க. ஆனால் தகப்பன் அவனுக்கு செய்வித்த அத்தனை நற்காரியங்களையும் உணர்ந்து யோசேப்பு தேவனோடு இருந்து அவர் மேன்மைப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தேய்த்து கொண்டு வருவாள். அல்லேலூயா. அந்த சாமுவேல் எந்த அளவுக்கு வளருவான், எப்படி இருப்பான் என்பதை அந்த தாய் உணர்ந்து அளவு கேட்கல. ஏழைக்கிட்ட போன் பண்ணி என் பையனுடைய அளவு சொல்லுப்பா, இன்னைக்கு அளவு கேட்டுருப்பாங்கள, அளவே கேட்கல, எடுத்து வந்து கொடுத்து கரெக்டா அந்த தாயுடைய மனசுல என் பையன் இவ்வளவுதான் இருப்பான். மாற்றம் அந்த நேசம். பிள்ளைகளுக்கு நீ நல்ல வஸ்திரம் எடுத்து கொடுக்குறியா? நீ உடுத்துற நல்ல வஸ்திரம் பிள்ளைகள் எப்படி போறாங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. உன் பிள்ளைகளை கருசனையோடு கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் உன் பிள்ளைகள் உன் பேச்ச கேட்க மாட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டீங்க. செஞ்சா பிள்ளைகள் நிச்சயமா உன் வார்த்தை கீழ்ப்படிவாங்க, உன் சத்தத்திற்கு செவி சாய்ப்பாங்க. யாரோ ஒருத்தர் பேசுற உணரணும்.
ஏன்னா தகப்பனுடைய கடமை, தாயுடைய கடமை பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தணும். நல்ல ஆகாரம் கொடுக்கணும், நல்ல வஸ்திரம் கொடுக்கணும். வாசிங்களா லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தன் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொடூர தேசம் போயிட்டு துன்மார்க்கமா வாழ்ந்தான். முதல்ல சொல்லலாம், செத்து போனான். துன்மார்க்கம், சொத்தெல்லாம் அடிச்சுட்டான். திரும்ப அப்பா கிட்ட வரான். அப்பா கிட்ட வந்த உடனே, ஏய் இப்படா, உனக்கு இங்க சொத்தை இல்லை, வீட்டை இந்த வாசலை மிதிக்காத அப்படின்னு துரத்துல தகப்பன் அவனை ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் செஞ்சு அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுக்கிறான். அதுதான் தகப்பன். பிள்ளைகள் சில வேலை தவறு செய்யும், அதை மன்னிக்க வேண்டிய கடமை பெற்றோரத்தில் இருக்கிறதா. அதுக்கப்புறம் பிள்ளைங்கிட்ட வரேன், பெற்றோர் கவனிக்கணும். பெற்றோர்கள் கவனிக்கணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. ஊர்களெல்லாம் செய்வேன், ஊருக்கெல்லாம் எல்லாம் பண்ணுவேன். பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, சிலர் கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஊருக்கெல்லாம் நல்ல பேர். நீ நல்ல பேர் ஊர்ல எடுத்து என்ன பிரயோஜனம்? முதல்ல உன் வீட்டுல நல்ல பேர் இருக்கு. உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, உணரணும். தம்பி பிள்ளைகளை பாரு, அண்ணன் பிள்ளைகளை வேணான்னு சொல்லாது. முதல்ல உன் பிள்ளைய பாரு, உன் பொண்ணை பாரு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய். இந்த பையன் தூரம் போயிட்டான், கெட்ட நடத்தை, ஆனா திருந்தி வந்திருக்கிறான். வந்த உடனே விடல, அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து அவனுக்கு பல வர்ண அங்கி, துணி, புது வஸ்திரத்தை கொடுத்து அவனை திரும்ப தன் பிள்ளையா மாற்றினான். அதுக்கப்புறம் அந்த பையன் அவன் தகவல் விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த தகவலை சுத்தி சுத்தி வந்திருப்பான். ஏன்னா எதெல்லாம் என் தகப்பனை பிடியும் போய் இழந்தனோ, என் தகப்பன் திரும்ப கொடுத்துட்டா அவர் தான் எனக்கு சரியானவர். கொஞ்சம் ஆராய்ந்து பார். பிள்ளைகள் கொஞ்சம் கரிசனையா பார். பிள்ளைகள் மேல் கரிசனை, அன்பு செலுத்து. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் கரிசனை வைக்க வேண்டும். அவள் என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, அதெல்லாம் கவனிக்க வேண்டும். நம்மளுக்கு இந்த கடமை அது. பசங்க மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பாருங்களேன், அடுத்து என்னன்னா, இவை எல்லாம் கொடுக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர் தான். நீ கர்த்தத்துல கேட்டா எல்லாம் கிடைக்கும். உனக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் அவர் கொடுத்து உன்னை கனப்படுத்துவார். ஆமா, கேட்கணும். கேட்கும் போதுதான் கிடைக்கும். எனக்கு எங்க அப்பா அம்மாலாம் ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் சரியாய் ஒரு 15-16 வயசு இருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது. எனக்கு நான் சொல்லிட்டேன், நல்ல ஆகாரமும் கிடையாது, நல்ல வஸ்திரமும் கிடையாது, எடுத்து கொடுக்கல. எங்க அண்ணன் போய் கேட்டா சொல்லுவான், நீ முதல்ல இயேசுவை விட்டுறா, அப்புறம் உனக்கு நான் எல்லாம் செய்யறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீதான் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பிறகு எனக்கு அவர் ஒரு மூலமா வஸ்திரங்களை கொடுக்க ஆரம்பித்தார். நான் ஏற்கனவே சாட்சியில் இருக்கிறேன். எனக்கு என்னென்ன வேண்டுமோ அவர் கொடுத்த அந்த விசுவாசத்துல நான் வளர ஆரம்பித்தேன்.
எத்தனை நெருக்கும் பாடுகள் வந்தாலும் நான் அதை பொருட்படுத்தாம கர்த்தரோட ஏன்னா கத்தர்கிட்ட கேட்டெல்லாம் கிடைக்கும். நேர்த்தியானது கர்த்தர் கொடுப்பார், நாம் விரும்புகிறது கர்த்தர் கொடுப்பார். அதனால கேட்ட உடனே கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க கூட கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். பாலை பிள்ளைகளா இருக்கட்டும், தம்பி தங்கச்சா இருக்கட்டும், நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பார். தகப்பன் தாய் இல்லையா, அவங்க ரட்சிய பள்ளி அதெல்லாம் நீ பார்க்காத, கர்த்தர்கிட்ட கேளு. இன்றைக்கு நான் அந்த விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறேன். முதலாவது பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும், ஆலயத்துக்கும் வேத வாசிப்புக்கும் ஜெபத்தில் நடத்த வேண்டும். இரண்டாவது பிள்ளைகளுக்கு நல்ல ஆதாரம் கொடுக்கணும். அவர்கள் அப்பதான் உங்களை நேசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். மூன்றாவது நல்ல வஸ்திரங்களை எடுத்துக் கொடுக்கணும். பிள்ளைகளை நீங்க போடுறது பெருசில, பிள்ளைகளை நல்ல வஸ்திரங்களை கொடுத்து பெற்றோர் அவர்களை சரியான பாதையில் நடத்த வேண்டும். நான்காவது காரியம் வாசிப்போம். பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், சிக்ஷித்து தண்டிக்காம கொஞ்சம் அன்பா அவர்கள் நடத்த வேண்டும். வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேகமாக. எபேசியர் பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அருமையான வார்த்தை இது. என்ன சொல்றார் பெற்றோரை பார்த்து? பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையில் போதனையிலும் அவர்கள் என்ன பண்ண வளர்க்கணும். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும் பெற்றோர். பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கேற்ற சிற்சையில் போதனையிலும் அவர்கள் என்ன பண்ணுமா? அப்ப கர்த்தருக்கேற்ற சிற்சைன்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை அசிங்கமான துர்வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை பேசணுமா? இதுதான் இங்க சொல்லுது. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறதை பார்த்திருக்கேன் சில பெற்றோர். அதெல்லாம் நம்ம இங்க சொல்ல முடியாது. ஆனா எப்படி திட்டணுமா? கர்த்தருக்கு ஏற்றபடி வசனத்தை சொல்லி பேசு. வசனத்துல எத்தனை பசுத்தம் இருக்காங்க, அவங்களை காண்பித்து இந்த படி நடந்தா நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லு. தண்டிக்கணும், வேணாம்னு சொல்லணும். நீ கீழே வாசகம் நிறைய இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர், நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் புத்திரராயிராமல் சிற்சிக்கணும். பிள்ளைகளை கண்டிக்கணும். அந்த கண்டிப்பு எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். வார்த்தைகள், வீணான வார்த்தைகளை கிட்ட பிள்ளைகிட்ட பேசக்கூடாது. அது நாளடு அவங்க பிள்ளைகளுக்கு பேச அளவுக்கு மாறணும். கவனிக்கணும் எப்படி பேசணும். நீதிமொழிகள் 22:6 வாசிங்க. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். எவ்வளவு அருமையான வார்த்தை. நடத்த வேண்டிய வழியில என்ன பண்ண நடத்த. அந்த வார்த்தைகள், பேசுற வார்த்தைகள் சரியானபடி நடத்தும். நீ பேசுற வார்த்தை தான் பிள்ளைகளுக்கு நாளைக்கு அது துர்வார்த்தைகளாய் மாறும். நீ வீட்டில் காண்பிக்கிற அந்த கோபத்தை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நடத்த வேண்டிய விதத்தில் என்ன பண்ண நடத்து. முதிர் வயதில் அது என்ன பண்ணுவான்? விடாது. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள்ல 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கல. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்,
அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஏற்கனவே தண்டிக்கிறான். பிறப்ப கையாளணும், அடிக்கணும் சொல்றாரு. ஆனா அந்த அடி அவனை திருத்தணும், சரியான பாதை நடத்தணும். சொல்லுவாங்க, அடிச்சா மறந்துடலாங்க, அந்த சொல்லுதான் என்ன பண்ணல, மறக்கல. நீ திட்டின அந்த சொல்லுதான் மறக்க முடியாது, அடி மறந்துடும். பழமொழியாது. பிள்ளைகள் நடத்த வேண்டிய அந்த வழி எப்படி நடத்துற, கோபம் மூட்டாமல் பார்த்துக்க பிள்ளை. அவன் கோபப்படக்கூடாது, நீ தண்டிக்கிறதுனால, நீ பேசுறதுனால. எத்தனையோ பிள்ளைகள் தகப்பன்கிட்ட பேசுறதே கிடையாது. ஏன்னா அவனுடைய அந்த ஆக்டிவிட்டி செய்கை. என் பையன் என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லி எத்தனை பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க. வாலி பிள்ளைகள், கொஞ்சம் வயசுதான், எதிர்த்து பேசலாம். ஏன்னா உன் வார்த்தை அவனை கடினப்படுத்தி இருக்கிறது. உன் வார்த்தை அன்பா இருக்கு. அடி, ஆனா அந்த அடி அடுத்து அரவணைப்பு இருக்கும். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? அழகா சொல்ல, மனைவி வீட்டோரும் கனித்தரும் திராட்சைப்படி, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகள். பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகள். அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, கடைசி வசனம், நீ உன் பிள்ளைகளில் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சமாதானத்தையும் காண்பாய். முதலாவது, பிள்ளைகளை ஆலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும், வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, பிள்ளைகளுக்கு நல்ல ஆதாரம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நல்ல வசனம் கொடுக்கணும். பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு, அவர்கள் உங்கள் மேல் எரிச்சல் அடையாதபடிக்கு அவர்கள் நடத்தணும். அடிக்கணும், ஆனா அவங்க அதை உணரணும், நடத்தணும். ஐந்தாவது காரியம் பார்ப்போம். இது முக்கியமான ஒரு காரியங்க, கொஞ்சம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்குது, அதை கொஞ்சம் பார்ப்போம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணுமா? அல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்தில் பெற்றோர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, அடுத்து அவங்க பிள்ளைகளே வாடகைக்குள்ள அனுப்பாங்க. இல்ல இல்ல, பெற்றோர் உண்மையாய் கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், நீங்க வாடகை வீட்டில் இருக்கான் பெற்றோர், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொந்த வீட்டை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு என்ன காரணம்? ஜெபம், ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தா அவர்களுக்கு வீடு வாசலை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஏன் நான் சொல்றேன், என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். எதை கேட்டாலும் உனக்கு என்ன வேணுமோ அத்தனை அவர் கொடுக்க வல்லவர். என் நாமத்தினால எதை கேட்டாலும் கேளு. ஒரு நல்ல வீட்டை கொடுப்பா என் பிள்ளைகளுக்கு, என் கண் காணணும், என் பிள்ளைகளை சொந்த வீட்டில் வைக்கணும், நான் நீ எனக்கு உதவி செய்ய. திருமணமாகி சில வருடங்கள் இருக்கலாம், சில இன்னும் நீ வாடகை வீட்டில் இருக்கலாம், உன் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கலாம். அவர்கள் வளருவதற்கு முன்பாக ஒரு சொந்த வீட்டை வாங்கிருப்பார். பாருங்களேன், அழகா சொல்றாரு. என்ன பண்ணணுமா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். சேர்க்கிற தகப்பன் தாயா இருக்கும், அழிக்கிற தகப்பன் தாயா இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலைக்கு அமைச்சிட்டு அவங்க கொண்டு வரத்து நீ வாங்கி வாங்கி சாப்பிட்டு குடிச்சு துன்மார்க்க வழிக்கு செலவு பண்ணுகிறது இல்லை, வீணான காரியங்கள் செலவு பண்ணல. நீ உன் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்க்கிற ஒரு ஆளா இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறாய். அந்த காலகட்டத்தில் ட்ரெயின்ல போகும்போது பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல சில தாய்கள் தகப்பன உட்காந்துட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் ட்ரெயின்ல போய் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுக்கும், அதை எடுத்து போய் அவன் குடிப்பான். எத்தனையோ பிள்ளைகளை அவங்க கிட்ட கேட்டு ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கிறாங்க. பிள்ளைகளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிப்பதற்காக வழிகளை திறந்திருக்கிறார். பெற்றோராகிய நீங்கள் உங்க பிள்ளைகளை பின் சந்ததியும் பிச்சைக்காரா மாத்தாதீங்க.
அவங்க நல்ல நிலைக்கு வரட்டும். நடத்திருக்கு, இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நீ பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது. நீ அனுபவிக்கிற வேதனையும் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க சரியானபடி வளர்க்கணும், நடத்தணும். அது பெற்றோராகிய உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்க மேல விழுந்த கடமை. சிந்திங்க, யோசிங்க. உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுவரைக்கும் நடத்தினது போதும். அவங்க வளர்ந்த ஆளாயிட்டுக்கலாம். நான் ஜெபிங்க, அவங்க மனசு மாறணும். எத்தனை துன்மார்க்கரை, குடிகாரனை கர்த்தர் மாற்றிருக்கிறார் ஜெபித்து. ரவுடிகளை மாற்றிருக்கிறார் ஜெபித்து. சாட்சிகளை கேட்கவில்லையா? எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஏன் உன் பிள்ளை சாட்சி சொல்ல மாட்டானா? நீ சாட்சி சொல்ல மாட்டியா? அம்மா நீ சொல்ல மாட்டியா? ஐயா நீ சொல்ல மாட்டியா? என் பிள்ளை அப்படி இருந்தான், இன்னைக்கு மாறிட்டான். நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு மாறி இருக்கிறேன். முடியும். ஏன்னா ஜபத்தை கேட்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கொஞ்சம் ஆராய்ந்து பார். தேவனுக்கு முன்பாக உன் பிள்ளைகள் மேல நீ கரிசனையா இருக்கிறாய், நேசிக்கிறாய். ஏதோ வளர்ந்தாங்க பெற்ற அந்த காலகட்டத்தில் 20 பிள்ளைகள் 16 பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. எப்படி வளர்க்கணும் தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர்களை விவசாயத்திலே நடத்தி அப்படியே காலகட்டத்திருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கூட கர்த்தரை நம்பும் போது அவர்களை பிரித்தெடுத்து இன்றைக்கு சீமான்களாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அன்பு சகோதரர் இன்றைக்கு போதகராக இருக்கார் ஆபில் குமார். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க நான் போயிருந்த போது அவங்க வீட்டில் இருந்தார், அவங்க சித்தப்பா வீட்டில். அப்போ நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் என் கூட சர்ச்சை வர ஆரம்பித்தார். ஆலயத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மைக்கேல் அவங்கள வாழை பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்களோட ஜாயின் பண்ணி லாசர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவரும் இங்கே இருந்து ஆலயத்திலேயே சொல்லி இருப்பார். சில நேரத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை தான் அவங்க சித்தி வீட்டுக்கே போவார். மற்றபடியெல்லாம் இங்கே தான் இருப்பார். படிக்க ஆரம்பித்தார், காலேஜ் முடித்தார். அப்புறம் ட்ரெயினில் ரயில்வேல வேலை கிடைச்சி இன்றைக்கு போதகராகவும் இருக்கிறார். ஒரு விவசாய குடும்பத்தில் இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை அவர் பற்றி பிடித்து கொண்டபடினாலே கர்த்தர் அவரை சீமானாய் மாற்றினார். சாட்சி நிறைய ஒன்று சொல்லணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். தம்பி உன்னையும் கர்த்தர் மாற்றுவார். என் பெற்றோர் சரியில்லை அதெல்லாம் இல்லை. உன்னை நீ இந்த காலவெளியிலே அர்ப்பணி, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18, 19. அவன் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை அவள் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். இங்கே பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், வீடு வாசல் ஏற்படுத்தணும். இப்போ ஒரு பெண் திருமணமாகி தன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது அவர் கேட்கிறா, ஏற்கனவே எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, இன்னொரு காரியம் எனக்கு வேண்டும். வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். கேட்ட உடனே அவள் தகப்பன் அவள் கேட்டதை கொடுத்தான். தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யணும்? வீடு வாசல் ஏற்படுத்தணும். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அவர்களுக்கு செய்யணும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:36 வசனம். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால்
அவர் தமக்கு உண்டான யாவையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் நீங்கள் பார்க்கும்போது எங்க எஜமான் சீமானா இருக்கிறான், ஆடு மாடு ஒட்டகங்கள் வெள்ளி பொண்ணு நிறைய இருக்கு. எங்க எஜமானை கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அத்தனையும் தான் பிள்ளைக்கு தான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்க்கணுமா, வீடு வாசல் ஏற்படுத்தணுமா, பெற்றோருடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்க தவறக்கூடாது. இது எப்படியோ இனி வரும் காலங்களில் உன் பிள்ளைகளுக்கு நீ யார், நல்ல தகப்பனா நல்ல தாயா இருக்கிறாயா யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 25:5 வசனத்தை பார்ப்போம். ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் தன் குமாரனாகிய ஈசாக்கு கொடுத்தான். அவனுக்கு வச்சுக்கல, எனக்குரியது என் பிள்ளைக்குரியது. யோசிச்சு பார்த்தீங்களா? அங்க அக்சாலுக்கு அவன் தகப்பன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்து அவளை கனப்படுத்தினான். இங்க ஆபிரகாம் தன் குமாரனுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தான் பிள்ளை கொடுக்கிறான். பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதை கொஞ்சம் கரசனை வைத்துக்கொள், மனதில் வைத்துக்கொள். பிள்ளைகளுக்காக தான் நாம் வாழணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. வாசிங்க யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 7 குமாரர் பிறந்தார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். தேசத்தில் அவருக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாத்தையும் இழந்தா. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல யோபை குறித்து எல்லாம் அழிஞ்சு விட்டு அவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் கர்த்தரை சார்ந்தான், ஜெபிக்க ஆரம்பிச்சான். அவன் ஆஸ்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினான். ஜெபதாங்க நம்மள ஆஸ்தி உள்ளவனாய் மாற்றம். பிள்ளைகளுக்கு பொக்கிஷம் சேர்க்கணும். கடைசியா 6வது குறிப்பாய் வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், சபிக்க கூடாது. அந்த அதிகாரம் 3 வாசினா முதல்ல யாக்கோபு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான், திரும்ப ஏசா வர்றான், நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், திரும்ப ஆசீர்வதிக்கிறார். அதைதான் 33ஆம் அதிகாரத்தில் ஏசா யாக்கோபை பார்த்து சொல்றார், கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகளை சபிக்க கூடாதுங்க. பெற்றோர் நிறைய பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிறாங்க. நாசமா போ, நீ இல்லாம போவ, நீ என்ன பாடுபாடு போற பாரு. பிள்ளைகளை பெற்றோர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் கொடுக்கல, அவனுக்கு உதவி செய்யல, உன் சாபம் அவனை வரக்கூடாது. நீ ஆசீர்வதி, அவன் உன்னை நேசிப்பான். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாறினார். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வதிக்கிறாயா? பிள்ளைகள் சில காரியங்கள் செய்யணும், அது தனியான சப்ஜெக்ட். ஆனாலும் குறிப்பு சொல்ற, எழுதி கொள்ளுங்க. கீழ்ப்படிந்த
பிள்ளைகள். ஆதியாகமும் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி ஆ. நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவன் குமாரர் அவன் மனைவிகள் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி. என்ன தெரியுமா? தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த காலத்துல மழை வரும், ஜலம் அழியும் என்று சொல்லும் பொழுது மழை இல்லாத காலம், வெறும் பனிக்காலம் அது. ஆனா நோவா சொன்னாரு, தகப்பன் வார்த்தை கீழ்ப்படிதனாலே பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். கீழ்ப்படி பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படி. அதுதான் பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்தை கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, அது நியாயம் என்று சொல்லப்படும். கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல. இரண்டாவது காரியம், தாவீது 1 சாமுவேல் 16-18 வாசம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் வாசிக்கிறதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம். ஒரு அருமையான சாட்சி தாவீதை குறித்து. அவன் வாசிக்கிறதுல, அவன் கிட்டார் வாசிக்கிறதுலையோ அல்லது வீணை வாசிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, நிறைய காரியம் தாவீதை குறித்து. வாலிபன் அவன், ஈசாயின் குமாரன். அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். நற்சாட்சி. உங்களை குறித்து சாட்சி இருக்கிறதா? வாலிப தம்பி தங்கச்சி, அப்பா அம்மா கிட்ட செய்யணும் எதிர்பார்க்குறீங்க. நீங்க கர்த்தருக்கு முதல்ல கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு முதல்ல கீழ்ப்படியணும். இரண்டாவது, நல்ல ஜப வீரர்களை காணப்பட வேண்டும். ஜப வீரர் வாசிக்கிறதுல தேறினது. உனக்குள்ள தகுதிகளை, டேலண்ட்களை ஆலயத்தில் பிரயோஜனப்படுத்தணும். போட்டியெல்லாம் பொறாமையெல்லாம் வேண்டாம், பிரயோஜனப்படுத்த உனக்குள்ளது டேலண்ட். நீ வாழும் காலத்தில் சீமானாயிருப்பாய். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26 வருஷம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவனாக நடந்து கொண்டான். உன் வளர்ச்சியில நீ மனுஷருக்கும் பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கும் பிரியமா இருக்கணும். உன்னை பார்த்து ஐயோ இதுவா பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, சாட்சி. ஆலயத்தில் கர்த்தருக்கேற்ற பிள்ளை, சாட்சி. சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நீங்க காணப்படணும். அப்படி இருந்தால் தான் பெற்றோர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்வார்கள். என் பிள்ளைக்கு நான் செய்யணும், என் பிள்ளைக்காக என்னையே நான் தியாகம் பண்ணுவேன் என்று சொல்லி தியாகம் பண்ணுவார்கள். உங்களையும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் என கெட்டுப்போன பிள்ளைகள்லாம் நிறைய உண்டு. தீனால் சபிக்கப்பட்டவளாய் மாறினார். சிம்சோன் தேவ பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படிய தேவ சத்துக்கு சாபத்துக்குள்ளவனாய் மாறினார். அவனுடைய காரியங்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் நீங்க கர்த்தருக்கு பிரியமும் மனுஷருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் உங்க வாலிப நாட்களை கடங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பெற்றோராகிய நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கொஞ்சம் நினைவு கூர்ந்து செய்யுங்க. உங்களை முதிர் வயதில் அவர்கள் உங்களை தாங்குவார்கள், உங்களை சுமப்பார்கள், உங்களை காப்பாற்றுவார்கள். நீங்க வேற எங்கேயும் அலைய வேண்டாம். உங்க பிள்ளைகளே உங்களை தூக்கி சுமப்பார்கள். இது சத்தியம். ஏன்னா கர்த்தருக்கு நீங்க அர்ப்பணிக்கும் போது அவர்கள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல தயவு செய்து கண்களை மூடி கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செய்து கொண்டு இருக்கிறேனா? தவறிவிட்டேனா? திருமணி பிள்ளைகளை அந்த குறைந்த வயதுக்கு திரும்ப கொண்டு வர முடியாது, வளர்ந்துட்டாங்க. ஆனா ஒன்று செய்ய முடியும்னா ஜெபிக்க முடியும். ஆண்டவரே என் கடமையில தவறிட்டான், நீங்க அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யட்டும். நீங்க உதவி செய்யுங்க. அவர்கள் தரித்திரர் போகக்கூடாது, துன்மார்க்கராய் போகக்கூடாது. ஜெபிக்க உங்களால முடியும். இனி வரும் காலங்களிலே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழிநடத்த பாருங்க. சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் இப்போது உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வளங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தாதான் அவங்க கர்த்தருக்குள்ள மாற முடியும். காலம் கடந்து விட்டது. வரும் காலம் கொடிய காலம். இப்போது பாருங்க, நினைத்து கூட பார்க்க முடியாத கொள்ளை நோய்கள். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட அந்த புயல் சீற்றத்தினாலே அழிக்கப்பட்டவர்கள் ஏராளம். நாம் காக்கப்பட்டிருக்கும் சொன்ன நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஏதோ தேவ கிருபை தான் நம்மை காத்து வைத்திருக்கிறது. நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த சென்னை பட்டணத்தில் 10,000க்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க போட்டிருக்காங்க. லட்சங்களை தாண்டுகிறது கொடிய நோய். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். நமக்கு காவலாளியா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் நம்மை பாதுகாக்கிறது. நீ செய்கிற அந்த சின்ன ஜெபம், குறைவான ஜெபம் பாதுகாக்க. இன்னும் நீ ஜெபித்தா இன்னும் உன் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனை தேடி தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பலிக்கும். உன்மேல் வந்து பலிக்கும். உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? ஒப்புகொடு. காலம் கடந்து விட்டது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி வருங்காலங்களிலே நான் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க சுற்றத்தாருக்கு மத்தியிலே பிரியமுள்ள பிள்ளையா நான் நடந்து கொள்வேன். மனிதர் பார்க்கிறார்கள் என்றல்ல, நீர் என்னை பார்க்கிறேன் என்பதை மாத்திரம் நான் உணர்ந்து நடப்பேன் என்று சொல்லி உன்னை அர்ப்பணிப்பாயா? ஐயா, அம்மா, உங்களோட பிள்ளைகள் பார்க்கும்போது அலட்சியப்படுத்துறாங்களா? அற்பமா நினைக்கிறாங்களா? அதுபோல் நடந்துகிட்டு இருக்கீங்களா? உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருவேளை துன்மார்க்க காரியங்களிலே இருப்பீர்கள் சொன்னாலே மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா, உங்க பிள்ளைகள் ஒரு நல்ல தாயா, ஒரு நல்ல சகோதரனாய், ஒரு நல்ல பிள்ளையாய் இருக்கவனை நீ கற்றுக்கொள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி வரும் காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்நாள் மட்டும் நம்மை பாதுகாத்த கர்த்தர் இனியும் பாதுகாக்க வல்லவர். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை மேன்மைப்படுத்துவார். என்ன வேணும்னு மட்டும் கேளு. என்ன வேணும்? என் கண்கள் காணணும். என் பிள்ளைகள் இருக்கிற நல்ல நிலையை பார்த்து ஆசீர்வாதமா இருக்கிறது பார்க்கணும். அவன் நல்ல வேலையில இருக்கணும். சொந்த வீட்டில் இருக்கணும். என் கண் காணணும். என்னால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு உன்னை நீ அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஒப்புவிடு. தம்பி, தங்கச்சி, பெற்றோர் கீழ்ப்படி தேவனுக்கு பயந்து நட. கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அதான் நினைக்க வேண்டாம். நீ சரியா இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ விசுவாசித்தால் தேவன் உன்னுடைய காலத்திலே உனக்கு மகிமையான காரியங்களை செய்து உன்னை கனப்படுத்துவார். நீ விசுவாசி. உன் விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஒருவேளை இந்த 2 மாத காலம் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நீ விட்டுருக்கலாம். ஏன்னா உனக்கு கிடைக்கல. ஒருவேளை திரும்ப அதை தொடாது. இதையே பின்பற்று. உன் பிள்ளைகள் சமாதானப்பாங்க. இந்த 2 மாசம் அல்லது 3 மாதத்துல உன் பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா இருக்காங்க, உன் குடும்பம் எப்படி நிம்மதியா இருக்கு, இதை நீ ஃபாலோ பண்ண. உனக்காகவே கர்த்தர் ஒருவேளை இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கலாம். உனக்காகவே உன்னை பிரிந்து உன் பிள்ளைகள் எத்தனையோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகளோடு நீ சந்தோஷமா இருக்கிற. அந்த சந்தோஷம் தொடரட்டும்.
பிள்ளைகளுக்காக உன்னை தியாகம் பண்ண விட்டுக்கொடு. நிச்சயமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் உன்னை அற்பமா நினைக்காதபடிக்கு என் தகப்பன் என் தாய் என்று சொல்லி அன்பா அரவணைக்கும். தம்பி, என் பிள்ளை, மனைவி உன்னை பார்த்து சொன்ன என் கணவன், அந்த பாசம் இந்த 2 மாதம் முழுவதுமாய் ஒருவேளை நிலைத்திருக்கலாம். அது தொடரணும். நீ தேவனுக்குள் நீ வர வேண்டும். உன்னை நீ அர்ப்பணி. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை கனப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் எங்க பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக இருக்கணும். எங்க பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும். நாங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கு நல்ல ஆண்டவர் வழிகாட்டிகளாக நாங்கள் இருக்கணும். எங்களை அதுபோல அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரிமாறாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பினைக்கும் சமாதானம், நன்மை, ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அரசாங்க சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போம். வீடுகளிலே வீணான காரியங்களை செய்து நேரத்தை செலவழிக்காதபடிக்கு ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.